ஆளுநர் மாளிகையில் அவரை துரத்தி விட்டு போட்டு நமக்கு ஒரு 200 ஏக்கர் வேணும். பொறுங்க, பேச விடுங்க. ஏங்க இப்படி படுத்துறீங்க? போங்க, பேச விடுங்க. வன்னியரசு கேள்விப்பட்டிருக்க மாட்டார். எங்கப்பா போயிட்டாரு? டீ அடிக்க போயிடுச்சா? ஆமா, அப்பப்ப டீ அடிப்பார். முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். முதல்ல நான் இந்த கலைஞர் கருணாநிதி பொன்விழா வளைவு ஏதோ கொஞ்சம் பெருசாக எழுப்பியிருக்காங்க. ஏதோ அந்த நிழலில் கொஞ்சம் போராளிகள் உட்கார முடியுது. ஆதலினால் நான் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த இடத்தில் உடனே அந்த கோரிக்கை நிறைவேற்றிடுவாங்க, நிச்சயமாக நிறைவேற்றுவாங்க. அந்த பில்லர்லேருந்து இந்த பில்லர் வரைக்கும், இந்த வளைவில் இருந்து ஒரு பில்லரை இழுத்து இங்கே 2 பில்லரை போட்டு ஒரு தளம் போட்டு விட்டுட்டா போராட்ட களங்கள் போக மிச்ச நேரங்களில் அவங்கவுங்க நிழலில் நிற்கட்டும், தப்பில்லை. ஒரு நிழல் குடையாக இருக்கட்டும். அதை பண்ணிட்டா இந்த போராட்டங்கள் நடத்துறதுக்கு நாளைக்கு நல்லா இருக்கும். முதலில் நிறைவேற்றணும்னு முதல் கோரிக்கையை வைக்கிறேன். தமிழ்நாடு அரசு கேட்டுக்கிறேன், அதில் ஒரு 200 ஏக்கரை பிடுங்கி நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் சார்பாக கட்டணம் எல்லாம் கைதட்டுங்க ஐயா. சத்தியமாக கட்டுவாங்க. இங்கே மேடம் முதல்ல கோரிக்கை இது. 2வது, ஆளுநர் மாளிகையில் அவரை துரத்தி விட்டு போட்டு நமக்கு ஒரு 200 ஏக்கர் வேணும். அது நம்ம அப்பம் பாட்ட மூட்ட இடம். 4 தர்கா இருக்குது, பள்ளிவாசல் இருக்குது. அந்த கதைக்கு வரட்டுங்களா? கண்டிப்பாக சொல்லி ஆகணும். கொஞ்சம் அப்படி இப்படி போயிட்டு வரணும். என் பொண்ணு ஜுலைகாவுக்கு இப்போ எம்டெக் எம்எஸ்சி படிச்சுட்டு இருக்காங்க. இதில் அங்கே தான் முடியே இறக்கணும். அங்கே ஒரு தர்கா இருக்குது இடது ஓரமாக. அதாவது முன்னாடிலாம் எப்படின்னா ஆளுநர் மாளிகை ஒரே ஒரு பெரிய தொப்பி போட்ட ஒரு காவலர் நிற்பார். ஒரு கேட்டு திறந்துருக்கும், யார் வேணாலும் போகலாம், உள்ளே போவோம். அந்த ஒரு 10 அடி தூரத்தில் ஒரு அந்த பக்கமாக பிரிஞ்சு ஒரு வழி போகும். தர்காவுக்கு 2 வாழைக்குலை எடுத்துக்குவோம். கொஞ்சம் அந்த சாப்பாடு போடலாம் எடுத்துகிட்டு போனோடனே வாழைக்குலை எங்கள் தர்காவில் அங்கே பக்கத்தில் வச்ச உடனே மான்கள் வந்துக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு மானுக்கும் ஸ்டில்லெல்லாம் வச்சுருக்கேன். அது பாட்டுக்கு வாழைப்பழத்தை வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு போகும். ஒரு அந்த வீட்டில் ஜாரத் பண்ணுவாங்க கொஞ்சம் நேரம். நம்ம பிக்னிக் மாதிரி சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் படுத்து வந்துட்டு வந்துடுவேன். அட பாய் மனுஷன் வந்ததுலேருந்து ஒரு 200-300 பேரிகேட்டரை போட்டு அடைச்சி உள்ளே ஒரு தீவிரவாதியை வச்சுருக்கிற மாதிரியே அடைச்சி வச்சுருக்கான் மனுஷன். ரொம்ப கேவலமாக இருக்குது. இதுக்கு மேலே போய் போராட்டம் பண்ணி ஜெயிலே போய் இருந்துட்டு வந்துடலாம். ஆனால் அந்த ஜாலி வெக்கமே இல்லைங்க. எவ்வளோ பேரிகேட் அங்கே போய் பாருங்களேன். இன்னொன்று, இந்த இப்படி ஆளுநரை ஒழிக்கணும் கூட்டம் போட்டாலாம் ஒழிக்க முடியாது. ஒழிக்க வேண்டியது மத்திய அரசு, இந்த ஒன்றிய அரசு. அது இந்த ஃபால்ஸ் இவிஎம்மை வச்சு 14 வந்தால் 19 புல்வாமாவில் இராணுவ வீரர்களை கொண்டு வந்தாப்புல. இப்போ கண்கூடாக போய் காஷ்மீரில் பார்த்துட்டு வந்த நேரத்தில் நடந்துச்சு. மக்களை கொண்டு மற்றவங்க மேலே பழி போட்டு, அது ஒரு ஆளுநரோட வேலை தான். இங்கேயாவது இந்த அளவு இருக்குல்ல. நான் கண்கூட பார்த்தேன். போன மே 28 அங்கே இருக்கேன். 22 அது நடக்குது. பொறுங்க, பேச விடுங்க. ஏங்க இப்படி படுத்துறீங்க? போங்க, பேச விடுங்க. உங்களுக்கு என்ன ஜம்முன்னு தொப்பி போட்டிருக்கீங்க, உங்களுக்கு வெயில் நிழல் அடிக்காது. அங்கே பாரு மண்டை காஞ்சி போய் உட்காந்துருக்காங்க. அப்பா நம்ம சார்பா எல்லாத்துக்கும் ஒரு குளிர்பானங்கள் கொடுங்கப்பா. யாருப்பா? குணா, வாங்கி கொடு. எல்லாத்துக்கும் வாங்கி கொடு. கொடுப்பாங்க பக்கத்தில். பாப்பா தம்பிகளா, எல்லாத்துக்கும் யாராவது 4 பேர். குணா, அங்கே போங்க. எல்லாத்துக்கும் கரும்பு ரசம் கொடுங்க, தண்ணி கொடுங்க, ஜூஸ் கொடுங்க, வேகமாக கொடுங்க. எங்கே விட்டேன்? காஷ்மீரில். அது ஒரு மாபாவி எங்கள் ஆளுநர் இருக்கான். இதை கேள்விப்பட்டால் வன்னியரசு கேள்விப்பட்டிருக்க மாட்டார். எங்கப்பா போயிட்டாரு? டீ அடிக்க போயிடுச்சா? ஆமாம், அப்பப்போ டீ அடிப்பார். ரொம்ப கொடுமைங்க வேல்முருகன் சார். அங்கே வந்து அந்த ஸ்ரீநகரில் அந்த பயங்கரமான அந்த ஒரு அந்த கால முகல்ஸ் தோட்டம் ஒன்று மேலே இருக்குது. அதாவது மான்யூமெண்ட்டு பார்க்கு. டூரிஸ்ட் இன்டர்நேஷ்னல் டூரிஸ்டெல்லாம் அங்கே போவாங்க. அதுதான் வழி. அந்த முகல்ஸ் கார்டனுக்கு முன்னாடி தான் ஆளுநர் நல்ல வசதியான இடம். அந்த மலைச்சாரலில் ஸ்ரீநகரில் அவர் பங்களா கட்டி உட்காந்துருக்கார். அவர் என்னமோ பண்ணிக்கிட்டோம். அந்த வழியாக போகிறாங்கல்ல, அவங்க எல்லாம் காரில் அங்கே இறக்கி விட்டுருவாங்க. இறக்கி விட்டுட்டு இப்போவும் இந்த நிமிஷம் வரைக்கும் ஐயா இறக்கி விட்டுட்டு நடந்து தான் ஒரு பர்லாங்க போய் அந்த காரில் ஏறிட்டு போகணும். ஆளுநருக்கு பாதுகாப்பான். இந்த இவிஎம்மை வச்சு இதுலேயே தேய்ச்சிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு ஆண்டுக்கிட்டு இருக்கலாம்னு நினைக்காதீங்க. இந்தியா முழுக்க மிகப்பெரிய போராட்ட களமாக மாறும். இந்த ஆளுநரை மட்டும் இல்லை. அப்பா, நீங்கள் இங்கே பிஜேபி பிடிச்சவங்க பல பேர் இருக்கலாம், நல்லா இருந்துட்டு போங்க. சென்ட்ரல் ஆளுங்கட்சி. நீ யோகிய புருஷனா, ஒழுங்கானவனா, நியாயமான முறையில் தேர்தல் நடத்தி வந்திருக்கணும்.
உலகத்துக்கே தெரியுது இவிஎம்மை வச்சு ஏமாற்றி வந்தான்னு. இந்த மதுரை நயினார் நாகேந்திரன் என்ன சொன்னார், அப்போ தான் ரத்தம் கொதிச்சது தமிழ்நாட்டு மக்கள் எல்லாத்துக்குமே. அதாவது அயோத்தி மதுரை தமிழ்நாடு அயோத்தியா மாறுறதில்லை, என்ன தப்பு? எவ்வளோ பெரிய கேவலமான ஒரு ஈனத்தனமான ஒரு பொருட்டு, என்ன மாதிரி கேவலமான ஒரு பேச்சு இது. அப்போ தான் நம்ம யோசிக்கணும், ரொம்ப பின்தங்கிட்டோம். இந்தியா முழுமைக்கும் இந்தியாவை தமிழ்நாடாக மாற்றுவோம், இந்தியாவை தமிழ்நாடாக மாற்றுவோம். எனது நாடு தமிழ்நாடு. நேற்று ரமேஷ் 17 தண்ணி கொஞ்சம் கொடுப்பா. மே 17 இயக்க தலைவர் தோழர் திருமுருகன் காந்தி சொன்னதை நான் வழிமொழிகிறேன். ஏன்னா இது பிரிவினை கிடையாது. வந்துருச்சு நீ எல்லாத்துக்கும் சீரியஸாகவே கொடுப்பா. இல்லை யாருமே குடிக்கிற மாதிரி பார்க்கலையே, சில்லுன்னு கொடு. இல்லை வெறும் தண்ணியை கொடுத்தா பார்த்தா மேலே தொப்பி வாங்கி கொடு, கூல்ட்ரிங்க்ஸ் கொடு. ஐயா நிச்சயமாக அவர் சொன்னதை வழிமொழிகிறேன். எலியட்ஸ் பீச்சுக்கு குழந்தைகளோட போனேன் ஐயா, ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி. அது கூட்டம்னா கூட்டம், அப்போ ஏதோ ஒரு விசேஷம், நகர முடியல. எனக்கு கொஞ்சம் அப்பப்போ உச்சா வரும், கொஞ்சம் சுகர் வந்துட்டனால நானும் பிடிச்சிக்கிட்டு எங்கடா போகிறதுங்கிற இன்ச்சாக நகருது வண்டி, இடமே இல்லை அந்த எலியட்ஸ் பீச்சில். கடைசியில் ஒரு பங்களா கதவு திறந்துருந்துச்சு எலியட்ஸ் பீச்சில். முடியல, உச்சா போக முடியல. அது எங்கடா போகிறதுன்னு கையில் பிடிச்சிக்கிட்டு அப்படியே போகிறோம். ஃபேமிலியோட பசங்க பின்னாடி உட்காந்துருக்கு, ஒன்றும் பண்ண முடியாது. இறங்கலான்னா மக்கள் கூட்டம், எள்ளு போட இடம் இல்லை. ஒரு பெரிய பங்களா பீச் ஓரமாக இருந்துச்சு. ஆகான்னு வண்டியை விட்டேன், யாரும் இல்லை, மரங்களாக இருந்துச்சு. போய் நல்லா உச்சா போயிட்டு திரும்ப துப்பாக்கியெல்லாம் வச்சுட்டு ஒருத்தர் வந்துக்கிட்டு இருக்கான். நல்ல வேலை இந்தியில், ஏய் கோனே, இது கவர்னர் பங்களா, நீ எப்படி உள்ளே வந்த? நல்ல வேலை உச்சா போனதை பார்க்கல. ஏதோ கவர்மெண்ட்டு நமக்கு கட்டி வச்சிருக்கிறேப்பா. அதே மாதிரி நாளைக்கு இங்கே அப்படி தான் பண்ணணும், வேறு வழியில் துரத்தணும்னா அதான் பண்ணணும். கவர்னர் ஒழிக்கணுமா வேணாமா? இதெல்லாம் சொன்னால் தானே. நம்ம காசை ஆட்டையை போட்டுட்டு நாதாரி வெக்காளி என்னென்ன தக்காளி என்னென்ன அநியாயம் பண்ணிட்டு இருக்கானுடா. இந்த பெரியார் மண்ணில் தமிழ்நாடு தான் இந்தியாவை நாளைக்கு வழி நடத்தணும். இந்த போலி ஜனநாயகத்தை ஒழிக்கணும். இவிஎம் போட்டியெல்லாம் தெருவில் போட்டு கொளுத்தணும். முதல் ஆளாக நான் இருப்பேன். தமிழ்நாடு வெல்லும், தமிழ்நாடு தான் இந்தியா. இந்த போலியா ஏமாத்திக்கிட்டு திருடங்கையில் சாவியை கொடுத்துட்டு இந்த குரங்கு அப்பாத்த பங்கு போடும் பாருங்க, குரங்கு அப்பம் பங்கு போட்ட கதை தெரியும்ல, இது கடிச்சிக்கிட்டு இந்த உனக்கு இந்த இப்படியே ஒவ்வொரு ஸ்டேட்டாக பிடிச்சிட்டு வருது. அதனால இப்போ நம்ம நடிகர் தோழர் தம்பி விஜயை வச்சு அவரை இறக்கி விட்டு எப்படியாவது பண்ணி துரத்தலான்னு பார்க்குது. திருமாவளவன் இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. திருமாவளவன் மிகப்பெரிய ஒரு சக்தியாக இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கார். திராவிட முன்னேற்ற கழக அரசும் எனக்கு முன்ன பின்ன அதிக இது கிடையாது, 20-30 வருஷமாக ஏற்று தான் வந்தேன். ஆனால் நிச்சயமாக இவங்களை துரத்தணும் அப்படின்னா இது நிச்சயமாக மீண்டும் இந்த திமுக ஆட்சி தான் அமையும் நினைக்கிறேன். எந்த தோழர்களுக்கு எந்த இது இருந்தாலும் நம்ம போராட உரிமையோட அவர்களோட கருத்தை பற்றி நிச்சயமாக நிறைவேற்றணுமே தவிர வேற வழி இல்லை. அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டான். நன்றி நன்றி நன்றி, வணக்கம். முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ், 1 வாங்கினால் 1 இலவசம்.